அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகாலட்சுமி. வேளாளர் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது புணர்ச்சி இலக்கணம். இலக்கணத்தில் ஒரு பகுதியாக புணர்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. அதில் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, நிலைமொழி வருமொழி அப்படின்னு 2 சொற்கள் இருக்கும். அதில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்தும் வருமொழி முதலில் வரக்கூடிய அந்த முதல் எழுத்தும் சேரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் புணர்ச்சியோடைய வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்று வேற்றுமை புணர்ச்சி, மற்றொன்று அல்வழி புணர்ச்சி. இல்லை, வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகள், அதாவது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, இந்த வேற்றுமைகளுக்கு மட்டும் உருபுகள் இருக்கு. அதை ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்தி புணரக்கூடிய சொற்களை வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. நிலம் கடந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை புணரும் போது நிலத்தை கடந்தான், ஐங்கிற அந்த வேற்றுமை விரியானது வெளிப்பட்டு வரும். இது வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து அல்வழி புணர்ச்சின்னு பார்க்கும்போது, நம்ம மேலே சொன்ன அந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வேற்றுமை உறுப்புகள் இல்லாது புணரக்கூடிய சொற்களை அல்வழி புணர்ச்சின்னு சொல்லுவோம். அது 2 வகை பிரிவிற்குள் அடக்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். அதில் தொகைநிலை தொடர்ன்னு சொல்லும்போது வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொகாநிலை தொடரில் எழுவாய் தொடர், வெளி தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், தெரிநிலை வினைமுற்று தொடர், குறிப்பு வினைமுற்று தொடர், இடைச்சொற்றடர், குறிச்சொற்றடர், அடுக்கு தொடர். இப்படி அல்வழி புணர்ச்சியிலும் வேற்றுமை புணர்ச்சியிலும் சொற்கள் சேரும் பொழுது இயல்பாகவும் சேரும், மற்றொன்று விகாரமாகவும் சேரும். இதனை இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதில் இயல்பு புணர்ச்சி நம்ம பார்க்கும்போது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தானாக, அதாவது இயல்பாகவே புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பொன் கூட்டல் மாலை, அது எப்படி புணரும் அப்படின்னா பொன் மாலை, எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகவே புணரக்கூடியது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சின்னு பார்க்கும்போது நிலைமொழியும் வருமொழியும் இருக்கு இல்லையா, அதாவது முதல் சொல் நிலைமொழி, அடுத்து வரக்கூடிய சொல் வருமொழி. இந்த 2 சொற்களும் இணையும் போது சில மாற்றங்கள் வரும். அதை விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதில் விகாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மாறுபாடு என்பது பொருளாகும். இதனுடைய வகைகள்னு பார்க்கும்போது 3 வகைகளாக சொல்றாங்க. ஒன்று தோன்றல், மற்றொன்று திரிதல், மூன்றாவது கெடுதல். அதில் தோன்றல்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக இப்போ பூ ப்ளஸ் கொடி அப்படின்னு இருக்கும்போது அது எப்படி புணரும் அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிற சொல்லால் தோன்றி புணரும். திரிதல்னு பார்த்தோம் அப்படின்னா பல் கூட்டல் பொடி, இதில் இருக்கக்கூடிய நிலைமொழியில் ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த இல் என்ற மெய்யெழுத்தானது இர் அப்படின்னு திரியும். இதை திரிதல் புணர்ச்சி. கெடுதல் பார்க்கும்போது மரம் கூட்டல் வேர், அதில் நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை கேட்டு மரம் வேர் அப்படின்னு புணரும். இப்போ மேலே நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோன்றல், திரிதல், கெடுதல், இந்த 3ம் தனித்தனியே அதனுடைய தன்மையில் புணரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம புணர்ச்சி விதிகளுக்குள் போகலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது உயிரீற்று புணர்ச்சி. அதில் உடம்படு மெய் எப்படி புணருது, ஈ ஐவழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். அதாவது புணர்ச்சியில் உடம்படு மெய் புணர்ச்சியின் ஒரு விதியானது பயன்படுத்தப்படுகிறது.
அதில் உடம்படு மெய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியில் ஈற்றில் இருக்கக்கூடிய எழுத்தும் வறுமொழியும் முதலில் வரக்கூடிய எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அந்த இரண்டு உயிர்களையும் சேர்ப்பதற்கு அதாவது உடன்படுத்துவதற்கு என்ன மெய்கள் தோன்றும் அப்படின்னா யகரமெய் வகரமெய் ஆகியவன உடம்படு மெய்களாக தோன்றி வரும். இப்போ சான்றாக பார்த்தோம் அப்படின்னா ஈ ஈ ஐ வழி யவ்வும் இருக்கு இல்லையா, அதில் நிலைமொழி ஈற்றில் ஈ ஈ ஐ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யகரமெய் தோன்றும். இப்போ சேரி கூட்டல் ஆயின், அதில் சேரிங்கிறது நிலைமொழி ஈற்றில் ஈங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால நம்மளுடைய புணரும் போது எப்படி புரியும் அப்படின்னா சேரி யாயின் புணரும். அடுத்து ஈகாரம் நீ கூட்டல் அதை, இப்போ நிலைமொழி ஈற்றில் ஈகாரம் வந்திருக்கு, ஈங்கிற எழுத்து வரும்போது அந்த இடத்துல எப்படி பண்ணா யகரமை தோன்றும். நீ அதை. ஐகாரம் வந்துச்சு அப்படின்னா நாவை அசைத்த அப்படின்னா நாவை அசைத்த அப்படிங்கிற சொல்லானது வரும். இதுவே உயிர்வலின் வவ்வும் ஏனைய உயிர்வலி வவ்வும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈ ஐ இந்த 3 எழுத்துக்களை தவிர வேற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வகரமை தோன்றும். அது மட்டுமின்றி இதை தவிர்த்து ஏகாரம் அப்படிங்கிற சொல் நிலைமொழியில் வரும் பொழுது யாவும் வரும் வாவும் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒன்றே எண்ணின், அப்போங்கிற நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்ததுனால ஒன்றே எண்ணின் வரும், ஒன்றே வெண்ணினும் புணரும். அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியில் நன்னுள் நூற்பா ஒன்று சொல்லுது ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இது ஒரு நன்னூல் நூற்பாம். இதனுடைய எடுத்துக்காட்டு பண்பு பெயர்ல எப்படி புணருதுன்னு பார்க்கலாம். ஈறு போதல், இப்போ சான்று பார்த்தோம் அப்படின்னா முதுமை கூட்டல் மரம், அது ஈறு போதல் நிலைமொழி ஈற்றில் உள்ள ஈறுனா கடைசி எழுத்து, அந்த மை விகுதி போய் முது கூட்டல் மரம், அதுக்கு தான் ஈறு போதல்ங்கிற விதியை பயன்படுத்துகிறோம். அடுத்து இடை உகரம் ஈயாதல் சிறுமை கூட்டல் அதில் பார்க்கும்போது முதல்ல அந்த ஈறு போதல் விதியை பயன்படுத்துவாங்க. சிறுமை கூட்டல் அதில் ஈறு போதல் என்னும் விதிப்படி எப்படி பிரியும்னா சிறு கூட்டல் அப்படின்னு பிரியும். அடுத்து ஈற்றில் உள்ள சிறு கூட்டல் அருன்னு வரும்போது ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் ஈகரமாக தெரியும், சிறியர் அப்படின்னு புணரும். ஆதி நீடல் பார்க்கும்போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து நீண்டு பெருமை கூட்டல் ஊர் பேரூர் அப்படின்னு புணரும். அடியாகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்து ஐகாரமாக திரிந்து பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ்னு புணரும். தன்னொற்று இரட்டல்னு பார்க்கும்போது நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த வெறுமை கூட்டல் இலை இருக்கு இல்லையா, அதில் முதல் விதி ஈறு போதலை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது வெறு கூட்டல் இலைன்னு பிரியும். அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி வெற்கூட்டல் அந்த உகரம் கெட்டு வெற்கூட்டல் ஈ என்று புணரும். அதுக்கப்புறம் நிலைமொழி ஈற்றில் ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று இரட்டித்து வெற்கூட்டல் இலை அப்படின்னு பிரியும். அப்போ சேர்த்து புணரும் போது வெற்றிலை என்று புணரும். முன்னின்ற மெய் திரிதல் செம்மை கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும்போது ஈறு போதல் விதிப்படி செம் கூட்டல் கடல் பிரியும். அதில் வறுமொழி முதலில் வல்லினம் வர்றதுனால அதுக்கு இனமான மெல்லினம் தோன்றி செங்கடல் அப்படின்னு புணரும். இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருமை கூட்டல் கோழி, இதுலேயும் வறுமொழி முதலில் வல்லினம் வந்ததுனால கருங்கிற இடத்துல இங் என்ற மெல்லினமை தோன்றி கருங்கோழி என்று புணரும். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. உயிர்வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரி ஈயாம் முற்றும் மற்றும் ஒரோ வழி. இப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றியலுகரம் தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை நிறுத்தி தான் மட்டும் மறையும்.
பின் வருமொழி முதல்ல உயிர் இருப்பின் அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சேர்ந்து புணரும். இப்போ சான்று பார்த்தோம் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதி எப்படி பயன்படுத்துகிறோன்னா கருத்தோடு கூட்டல் இசைத்த. அந்த நிலைமொழி ஈற்றிலுள்ள டூங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அது எப்படி பிரியும்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது கருத்தோடு இசைத்தன் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் மெய்யெழுத்து இருக்கும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியை பயன்படுத்தணும். கருத்தோடு நிலைமொழி ஈற்றில் மெய்யும் வருமொழி முதலில் உயிரும் இருப்பின் அதை இரண்டையும் சேர்த்துவதற்கு கருத்தோடு இசைத்த அப்படிங்கிற அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியை நாம் பயன்படுத்த வேண்டும். நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றியல் உகரம் வருமொழி முதலில் யகரமாக வந்தால் எப்படி தெரியும் அப்படின்னா ஈகரமாக தெரியும். இப்போ சான்று பார்த்தோம் அப்படின்னா களிறு கூட்டல் யானை. இதில் நெடிலோடு உயிர் தொடர் என்னும் விதிப்படி டகர ஒற்று இரட்டிக்கும். களிர் கூட்டல் ஊ கூட்டல் யானை களிற்று யானைன்னு புணரும். எவ்வரின் ஈயாம் என்னும் விதிப்படி களிற்று யானை. நிலைமொழி ஈற்றில் அந்த குற்றிய லுகரம் இகரமாக தெரிந்து களிற்று யானை என்று புணரும். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் உள்ள முற்றுகரமும் குற்றியல் லுகரம் எப்படி புணர்ந்துச்சோ அதுபோல அதனுடைய மெய்யை நிறுத்தி தான் இந்த முற்றுகரமும் புணரக்கூடியும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் செலவு கூட்டல் அழித்தான் அப்படிங்கிற சொல்லுல இந்த ஊங்கிறது முற்றுகரம். அது வந்து ஊ கெட்டு செலவு கூட்டல் அழித்தான் முற்றும் அற்றும் ஒரோ வழி என்கிற விதியை பயன்படுத்தி செலவு கூட்டல் அழித்தான் செலவழித்தான் என்று புணர்ந்தது. நன்றி.